ஒருவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே விளங்கி கொண்டு செயல்படுகிற திறனை தான் விவேகம் அல்லது நுண்ணறிவு என்று சொல்றோம். இதை யார் செஞ்சாங்கன்னா மோசே செய்தான். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யறதுக்கு அவன் எச்சரிக்கையாயிருந்தான். நோவா செய்து முடித்தான். அடுத்து பெசயேல் செய்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை பெசையல். அப்போ இப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஞானமும் விவேகம். ஞானம் என்பது தேவன் கொடுக்கிறது. அந்த ஞானத்தை விளங்கி கொண்டு தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே செய்து முடிக்கும் திறன் தான் என்னது? விவேகம். விவேகம் என்றால் என்னது? நுண்ணறிவு. ஆமேன் என்று சொல்லாமா? இதை இன்னும் சொன்னா திறம்பட செய்யறது. அப்படின்னா நல்லா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறதா. அப்ப சொல்லுங்க, முதல்ல தேவாவி பெற்றவனா இருக்கணும். ரெண்டாவது, ஆமா, இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள வேணும். ஞானம் விவேகம் வேணும். மூணாவது, தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு, சொல்லுங்க, தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை